Jaya Star Singers Unplugged Round. ஸோ இன்னைக்கு அன்பிளக்ட் ரவுண்ட் மட்டும் இல்லை, போன வாரம் நம்ம இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் பார்த்துருந்தோம். இந்த வாரமும் அந்த டிக்கெட் டு ஃபினாலே கண்டினியூ ஆகுது. போன வாரம் பாதி கண்டெஸ்டன்ஸ் தான் பாடி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பாட போகிற கண்டெஸ்டன்ஸோட ஃபைனல் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போக போகிற அந்த 6 கண்டெஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான அன்பிளக்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பியூட்டிஃபுல்லான சில பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். முதல்ல எங்களோட லவ்லி ஜட்ஜஸ், மியூசிக் டைரக்டர் தரண்குமார் அவர்கள், பிளேபேக் சிங்கர் சைந்தவி அவர்கள், and எங்க mentors ஆதிஃப் and ஜனனி. இந்த அன்பிளக்ட் ரவுண்டுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காங்க ஃப்ளூட்ரிக்ஸ் பிராண்ட். ஷாரத் ப்ரோ, ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் டீம். Yeah, on pianos, Marashikti. Keyboards, Balasarangan. On bass guitar, Kevin. Flutes, myself, Sharath. Percussion, Hariprasad. இந்த பியூட்டிஃபுல்லான அன்பிளக்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பியூட்டிஃபுல்லான பேண்ட் ரெடியா இருக்காங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் நீங்க ரெடியா? நாங்க எப்பவுமே ரெடி. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு சொல்லித்தர மென்டாஸ்க்கு, ஜனனி அண்ட் ஆதிஃப்க்கு. ஸோ கண்டெஸ்டன்ட்ஸை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக நம்ம மென்டார் ஜனனி, ப்ளீஸ் கிவ் அ ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அஸ். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்.
தேங்க்யூ ஜனனி. ஸோ ரொம்ப அழகா நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டஸ்டன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு? ரொம்பவே சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. ஏன்னா அது ப்ரீ ஃபைனல்ஸ் அண்ட் 6 பேர் மட்டும்தான் போக முடியும் ஃபைனல்ஸ்க்கு. ஸோ இதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க பாட்டெல்லாம் அவங்க பாடிடுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் எங்கள் சைட்லேருந்து மோட்டிவேஷன் மட்டும்தான். ஸோ உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து வந்த டேலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறையா கற்றுக் கொடுக்கறதோட சேர்த்து அதையும் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ let's see. Let's hope for the best. Thank you so much for the performance. Please take Thank you. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கோ இல்லையோ, ஐம் ஷியோர் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து 6 பேர் தான் போக போகிறாங்க. 32 கண்டஸ்டன்ஸோட இந்த மேடையில் வந்து அப்படியே கலகலன்னு இருக்கும். இப்போ அதுக்கு சுருங்க வந்து அப்படியே ஃபேமிலி மெம்பர்லேருந்து ஒருத்தர் மிஸ் ஆகி போகிற மாதிரியே இருக்குது. பட் ஸ்டில் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க. நாங்களும் டென்ஷனாக தான் இருக்கோம். ஏன்னா என்னென்னா யோசித்து பார்த்தா 8 பேருங்க தான். அந்த 8 பேருங்களில் இப்போ இன்னும் 4 பேருங்க தான் இருக்காங்க. எஸ்பெஷலி அதோ சீனியர்ஸ் நாங்கள் பார்த்தோம். சீனியர்ஸில் வந்து 4 பேருங்குமே வந்து ரொம்ப டஃப்பாக பாடக்கூடிய கண்டஸ்டன்ஸ். லாஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 10-10-10லாம் எடுத்திருக்காங்க. இதில் அதான் என்ன சொல்கிறது, இன்றைக்கி எலிமினேட் ஆக போகிற 2 பேருங்களை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நாங்கள் அவங்களா ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எஸ்கேப் ஆகிடுவோம். தப்பு பண்ணாமல் இருந்தால் நாங்கள் தான் மாட்டுவோம். பட் பிசைட்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இவ்வளோ தூரம் வந்தது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கே வந்து அவங்க ஜெயித்த மாதிரி தான். ஸோ திஸ் நத்திங் கால் இதுக்கப்புறமா போய் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதுன்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவலி குட் சிங்கர்ஸ். ஸோ வி விஷ் தம் மோர். இன்னையோட ரவுண்டுக்கு இதுக்கு அடுத்தது ஃபினாலே போக போகிற எல்லாருக்குமே வி விஷ் தம் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் ஃபார் த ஃப்யூச்சர். அண்ட் எலிமினேட் ஆகிறவங்க வருத்தப்படாதீங்க. பிகாஸ் நீங்களும் சிங்கர்ஸ் ஆக போகிறீங்க தான். ஸோ தேர் இஸ் நத்திங் டு வரி அபவுட் இட். தேங்க்யூ தரன் சார். சண்டேமா அதே தான் எங்களுக்கு ரொம்ப பீதியாக இருக்கு. ஐயோ இதில் யார் நம்ம அனுப்புறது? அதான் தரன் சொல்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இது சொல்லுவாங்கள்ல, கண்ணில் விளக்கு என்ன விட்டுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி காதில் ஏதாவது விட்டு நீ அவங்க தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து, ஏன்னா சிங்கிங் கேப்பபிலிட்டிஸ் ஆல் ஆர் ஈக்குவல். அன்லெஸ் அண்ட் அன்டில் தே மேக் ஸ்மால் மிஸ்டேக் ஹியர் ஆர் தேர், ஹவு எல்ஸ் கேன் வி கிவ் மார்க்ஸ்? அந்த மாதிரி ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் இப்போது. ஸோ எங்களுக்கும் டென்ஷனாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் என்ன வின் பண்ணால் அப்படி லூஸ் பண்ணால் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் பர்ஃபார்மன்ஸ் டுடே. இன்றைக்கு ஹவு குட் வாஸ் யுவர் டே ஆர் ஹவு பேட் வாஸ் யுவர் டே தான் மேட்டர்ஸ். பட் அல்டிமேட்லி எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆல் ஆஃப் தெம் ஆர் கோன் டு மேக் அ வெரி குட் நேம் ஃபார் தெம்செல்ஸ். பெரிய சிங்கர்ஸாக வரப்போகிறாங்க. அந்த பொட்டென்ஷியல் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரிலாக்ஸ்டாக பாடுங்க, ஹாப்பியாக பாடுங்க, நல்லா பாடுங்க. அவங்களுக்கு வந்து இது அவங்க உற்சாகமா எடுத்துக்கிறதா இல்லை இன்னும் டென்ஷனாக எடுத்துக்கிறதான்னு தெரியல. அவங்களுக்கு ஸ்பீச்லேருந்து அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, பாதி பேர் பாடி முடிச்சிருக்காங்க, இன்னும் பாதி பேர் இருக்காங்க. ஐம் ஷுர் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே அண்ட் அன்பிளக்ட் ரவுண்டில் முதலாவதா வந்து பாட போகிறது பூமிகா. இவங்க வந்ததுலேருந்து நோட் பண்ணீங்களா? இந்த கண்ணன் வந்து பாடுகின்றான், இந்த ராதிகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, பாத்தீங்களா? வந்ததுலேருந்தே அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. Why don't we start அந்த ஒரு 2 டான்ஸ் மொமெண்ட்ல இருந்து? Of course. Oh my god. Please ரெடி. DJ அந்த பாட்டை கண்டுபிடிச்சு எங்களுக்காக ப்ளே பண்ணுங்க. அவங்க நமக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி காட்ட போறாங்க. சரி, நீங்கள் இந்த எந்த படத்தோட நயன்தாரா? நீங்கள் பாட்டு பாடுறது விஸ்வாசம்லேருந்து. நான் பூமிகா மேம். பூமிகா தானா? இந்த பாட்டில் நான் தான் ஹீரோயின். Thank you DJ.
காலையில இவங்க இதே ஃபீல்ல தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்க ராதிகா மேடம் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறது இல்ல. அந்த பாட்டும் பாட போறது இல்ல. என்ன பாட்டு பாடுறீங்க டார்லிங்? கண்ணான கண்ணே விஸ்வாசம். அந்த குழந்தையே நீங்க தானடா. ஓகேடா. ஸோ இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே. அந்த டென்ஷன் இருக்கா? லைட்டாக இருக்கு. அந்த சீட்டை பிடிச்சிருவீங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் பார்த்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் காத்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. ஆராரிராரோ, ராரோ, ராரோ, ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எரிந்தே வீட்டாய் என்னை. விண்ணோடும் மண்ணோடும் பாடும் பெரும் ஊஞ்சல் மனதோறும், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் போடும்.
பூமிகா டார்லிங் பாடி முடிச்சிட்டீங்க. இப்பவும் அதே ஃபீல் இருக்கீங்களாடா? மார்க்ஸ் வந்துட்டுமே அப்புறமா அப்புறம் பார்த்துக்கலாமா? சரி, ஓகே. தருண் சார் எப்படி பாடினாங்க பூமிகா? செம்ம ஃபீல் பூமிகா. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபீல் தான். ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி இதை ஒரு ஃபீமேல் வெர்ஷன் கேட்கும்போது எப்படி இருக்கோன்றது ஒரு ஃபீல் பண்ணி பாடினீங்கல்ல, அது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப நல்லா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு. தேங்க்யூ சார். எஸ்பெஷலி நாங்கள் அந்த ஆர்ஆர்ஆரோவில் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தோம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அங்கே சங்கதி கொடுத்துருந்தீங்க. ஸோ நாங்கள் இன்ஃபேக்ட் பாட்டை வேறு திரும்பி கேட்டோம் நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி. பட் பண்ணிருச்சு. ஆமாம், ரிஹர்ஸ் பண்ணும்போது. பட் யா, இட் வாஸ் நைஸ். முதல்ல அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சங்கதி மட்டும் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் மற்றபடி நல்லா இருந்தது. பட் என்ன தோணுச்சுன்னா எண்டில் ஆர்ஆர்ஆரை பாடும்போது கொஞ்சம் அங்கே ஃபால்ஸாக போன மாதிரி தோணுச்சு ஒரு இடம் மட்டும். பட் ஓவரால் த ஃபீல் அண்ட் நீங்கள் இந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தரன்ஜி. சாய்ந்தேவ் மேம்? இந்த ஜேஎஸ்எஸ் ஆரம்பித்ததுலேருந்து பூமிகா வந்து வீட்டில் அடித்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நான் மேல் சோலோ தான் எடுத்து பாடுவேன் எல்லா ரவுண்ட்லேயும். ஏதோ போனால் போகுது 1 or 2 ரவுண்ட்ஸில் நான் டூயட் பாடிக்கிறேன், இல்லை ஃபீமேல் சோலோஸ் பாடுறேன். பட் மெஜாரிட்டி வந்து இந்த ஷோவில் மேல் சிங்கர்ஸோட அதிகமாக மேல் சோலோஸ் எடுத்து பாடினது நம்ம பூமிகா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சிட் ஸ்ரீராம் அவரோட வேர்ஷன், இமான் சரோட இசையில் நான் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து எல்லா படங்கள்லேயும் பயங்கரமான மெலடிஸ் கொடுத்துட்ருக்கிற ஒரு கன்சிஸ்டன்ட் கம்போசர் வந்து இமான் சார். ஸோ நீங்கள் இந்த பாட்டு சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரீசெண்ட் ஃபேவரட்ஸில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த பாட்டு. அண்ட் தரன் சொன்ன மாதிரி அந்த ஆர்ஆர்ஆரோ நாங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருந்தோம். ஸோ நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிருக்கச்சே டக்குன்னு நாங்கள் அந்த பாட்டு வேறு போய் கேட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாடுறச்சே மாத்திரம் நீங்கள் வேறு ஒரு நோட்டு பாடுறது. பட் ஆனால் ஓவராலாக அது தப்பாக தெரியல. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிங்க. ஃபீல் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபீல் உங்களோடது. அண்ட் பூமிகா யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ கிரேட் வாய்ஸ். ஹையர் ரெஜிஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ அனாயாசமாக வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக போயிட்டு வருது. அண்ட் யூஆர் ஆல்வேஸ் ஆன் டாட் பிச்சிங் இல்லையா? ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 1 or 2 பிளேசஸில் இதுவாக இருந்தது. பட் 90% யூஆர் ஆல்மோஸ்ட் லைக் ஆன் டாட். ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் யுவர் வாய்ஸ் இஸ் கிறிஸ்டல் கிளியர். ஒன்றும் அப்படியே என்ன இட் ஜஸ்ட் கட்ஸ் த்ரூ. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது உங்களோட வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பூமிகா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு ஒரு ஆசை, அவங்க வந்தோடனே அந்த ராதிகா மாதிரி அவளே பண்ணாங்கல்ல. ஸோ இந்த பாட்டை வந்து ராதிகா மேம் மாதிரி அப்படி அந்த ஆக்ஷனோட ஒரு 2 லைன் பாடி காட்டுங்களேன். சாங்க்கும் இந்த டான்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்கு. அதான் எனக்கு வேணும். வித்தியாசமா சம்மந்தமே இல்லாம கேட்கறது தான் என் வேலை. சரி, ரெடியா? டீலா? கமான். நிஜமா சூப்பரா இருந்தது. எப்படி ஆசம். ஸோ மார்க்ஸ் பார்த்துடலாமா? தரன் சார் உங்களோட மார்க்ஸ் ஃபார் பூமிகா 9. தேங்க்யூ சார். சாய்ந்தேவ் மேம் உங்களோட மார்க்ஸ் 9. தேங்க்யூ மேம். ஆல்ரைட், நல்ல ஸ்கோர்ஸும் வாங்கியாச்சு. இன்னும் கடைசியாக போனஸ் இருக்கு, பார்த்துடலாம். ஆல்ரைட், அந்த பிளேஸ்க்கு போயிடலாமா? போயிடலாம், கண்டிப்பாக போயிடலாம். 2 போயிடலாமா? ஓகேடா, போயிட்டு வாங்கடா, போங்கடா. அடுத்ததான் இந்த அன்பிளக்ட் ரவுண்ட்ல வந்து பாட போறது ப்ரிஷா. ஹாய் ப்ரிஷா. ஹாய்க்கா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த ஜேஎஸ்எஸ்ல வந்து ஐ திங்க் நீங்க 3 கோல்டன் ஷவர்ஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நீங்க ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. டிக்கெட் டு ஃபினாலே வேற இருக்கு. ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட்? கோல்டன் ஷவர் அதை பற்றி தெரியாது, பட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் டெஃபினட்டாக. ஓகே, வை திஸ் சாங்? அம்மாவோட ஃபேவரட் சாங். அம்மா எடுக்க சொல்லிட்டே இருந்தாங்க இந்த சாங், அதனால தான் எடுத்தேன். ஆல் ரைட், சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி
ரிஷா டார்லிங் அக்கா. பியூட்டிஃபுல்லான பாட்டு எடுத்து பாடுங்க. தேங்க்யூ. ஐ திங்க் அந்த படம் ரிலீஸ் ஆனதுல இப்போ வரைக்கும் கூட யாருக்காவது ஏதாவது டெடிகேட் பண்ணும் இல்லை சாரி சொல்லணும்னா உடனே இந்த பாட்டை ஃபார்வர்ட் பண்றது ப்ளே பண்றது இதே மாதிரி இருந்தது. இன்னமும் எல்லாரோட ஃபேவரட் சாங்காக தான் இது இருக்கு. ஸோ எப்படி பாடிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுலாம். சைந்தேவ் மேம் ரிஷா எப்படி பாடினாங்க? ரிஷா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மன்னிப்பாயா. தேங்க்யூ மேம். அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம் இட் அலோன். எனக்கு ஏன்னா வந்து மேல் சிங்கர் சார் ரஹ்மான் சார் வந்து நிறைய இடத்துல ஓவர்லேப்பில் he would have started a phrase when Shreya is still singing. And அந்த பாட்டோட அந்த என்ன சொல்கிறது ஒரு கிராண்டர் வந்து அந்த நடுவில் வந்து அந்த காயர் அந்த அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ். ஐ தாட் யாராவது பாடுவாங்க கோரஸ் பாடுவாங்கன்னு நினச்சேன், பட் நோபடி சாங். அந்த மாதிரி இந்த பாட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங், அந்த கார்ட் ப்ராக்ரெஷன்ஸு, அதுதான் இந்த பாட்டோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த பாட்டுக்கிட்ட நம்மளுக்கு கொடுக்கறது. இது தனியாக பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப கஷ்டம். பட் ஐ வுட் சே யூ ஆர் வெரி வைஸ். ஏன்னா சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிலது பாடினது வந்து ஒரு வைஸான டெசிஷன். ஏன்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பாடியிருந்தா கண்டிப்பாக சொதப்பியிருக்கோம் அந்த ஓவர்லேப் போர்ஷன். ஏன்னா யூ கேனாட் மேனேஜ் இட் அலோன், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த விதத்தில் ஒரு வெரி வைஸ் சிங்கர்னு நான் சொல்கிறேன். ரொம்ப இட் வாஸ் வெரி தாட்ஃபுல் ஆஃப் யூ டு திங்க் ஆஃப் இட் அண்ட் டூ இட் தட் வே. ஸோ யூ ப்ரெசென்டட் யுவர் செல்ஃப் வெரி வெல். ஓவராலாக ரொம்ப நல்லா பாடினீங்க. போன ரவுண்டில் ஆனால் இதோட நல்லா பாடினீங்க நீங்கள். பட் இன்னைக்கு இட் வாஸ் ஸ்டில் நைஸ். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சைந்தேவ் மேம். தரன் சார். ரிஷா ஏற்கனவே 3 தடவை கோல்டன் ஷவர் வாங்கிட்டாங்க. இந்த தடவையும் வாங்க போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தோம். இப்போயும் வாங்குறீங்களான்னு தெரியல. பட் சைந்தவி சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இந்த சாங் வந்து நீங்கள் டுவெட் மாதிரி டுவெட்டுன்னு இல்லை, அங்கங்கே நடுவில் மட்டும் சரணமில் தான் ரஹ்மான் சார் பாடியிருப்பாங்க. காற்றிலே ஆடும் காகிதம் நான் அதெல்லாம். ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் டு மிக்ஸ் மேட்ச். ஏன்னா டோட்டல் லாட் ஆஃப் கார்ட் சேஞ்சஸ் அண்ட் அது இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு பெர்ஃபார்ம் லைவான ஒரு விஷயம். பட் நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மீறி நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 2-3 இடத்துல பிச்சிங் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுது. அது யூஸ்வலாக ரிஷாவோட ஒரு இதில் அது நடக்காது. அது இந்த சாங்கில் நடந்துருச்சு. ஏன்னா நான் பிச்சிங் என்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து தப்பாகும்னு நான் நினைக்கவே இல்லை. அது ப்ராபப்ளி யூ பிகேம் லிட்டில் கான்ஷியஸாக இல்லை என்னன்னு தெரியல. பட் யுவர் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். இட் வாஸ் ஸ்டில் குட். For a ticket to final, your performance is still good. But ரிஷா கிட்டேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போம்ல, 4வது கோல்டன் ஷவர். அது வந்து நடந்ததுதான் தெரியல. வில் சி ஹவ் இட் கோஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தரன்ஜி. ஓகே, ஓவராலாக நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? பட் ஸ்டில் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என்னடா கான்ஃபிடென்ட்டாக சொன்னீனா? தன்னடக்கமா பார்த்துடலாமா? ஆல்ரைட் சைந்தவி மேம், உங்களோட மார்க்ஸ். தேங்க்யூ மேம். தரன்ஜி, உங்களோட மார்க்ஸ். தேங்க்யூ சார். 9. மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ஸோ இன்னும் போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக யார் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் அங்கே போக போகிறாங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ரிஷா. அடுத்ததான் இந்த அன்பிளக்ட் ரவுண்டில் வந்து பாட போகிறது ஸ்ருதி. ஸ்ருதி டார்லிங், காலையிலேருந்து அமைதியாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? நான் பாட போகிற பாட்டு அப்படிக்கா. அதுக்காக சமத்தா இருக்கீங்களா? அதான் கடைசியில் அப்படியே பாடி முடிச்சிட்டு வேற முகத்தை பார்க்க போறீங்க. ஆமாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே அந்த பிளேஸ் வந்து அப்படி பயங்கரமா டெக்கரேட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? போனால் ரொம்ப சந்தோஷம், போகலன்னா சந்தோஷம். என்னடா வயசாகுது உனக்கு? 11 ஆயிடுச்சு. 11லயே நீ இவ்வளோ பேசுற. 11லலாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? யார் மண்டியாவது உடச்சிட்டு இருந்திருப்பேன். பட் குட், வெரி ஹாப்பி டு see you like this மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி. ஆனால் இதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, பாடி முடிச்சதுக்கப்புறம் வேற முகத்தை காட்டுவேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதையும் நாங்கள் பார்த்துடுறோம். ஓகேக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை சின்ன சின்னதாய் ஜிக்னாக்களை செதற விட்ட ஸ்நேகிதியே. ஆக்சுவலா நீ பாட நானே இந்த வெர்ஷன் வந்து உங்ககிட்ட பாடி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். இந்த பாட்டை கேட்டாலே ஒன்று ஒரிஜினல் வெர்ஷன் வரும், இன்னும் வந்து விவேக் சார் பாட்டை தான் நமக்கு ஞாபகம் வரும். சமயம் சான்ஸே இல்லை. தான் வேற முகமா எனக்கு தான் சொன்னியா நீ அதை? அது கூட தெரியாம வெள்ளந்தியா இருந்திருக்கேன். ஸ்ருதி எப்படி பாடினாங்கன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். தரன் சார் சொல்லுங்க. ஸ்ருதி, இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. ரொம்ப இனிமையாக இருந்தது உங்கள் குரலில் கேட்குறதுக்கு. பட் உங்களோட மற்ற பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சுதா நீங்கள் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக்ஸ் பண்ணது? ஆமாம் சார். எங்கெல்லாம் நினைக்கிறீங்க? இப்போ ஞாபகம் இல்லை சார். இப்போ ஞாபகம் இல்லை. பட் ஓகே, ஒரு 2-3 இடங்களில் மிஸ்டேக் பண்ணீங்க. பட் நீங்கள் அதை பற்றி கவலைப்படல. உடனே அடுத்தது அதான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்க மாதிரி ஒரு சைலண்ட் ஆட்டிடியூட் டக்குன்னு மாற்றிட்டு உடனே சாங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி மற்ற லைன்லாம் நல்லா பாடினீங்க. பட் என்னென்னா ஸ்ருதியோட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அந்த பிச்சிங் தான், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி ஃபீல் அது இது எல்லாம் இருந்தது. ப்ராபப்ளி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்ற நேரம்லாம் இன்னும் கூட இதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், நல்லா பாடியிருக்கலாம். பட் எனக்கு 2-3 இடங்கள் அது தோணுச்சு. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். there's nothing to worry about it. எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸை நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். அதை மட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்லேயோ இல்லை இது அடுத்த ரவுண்டில் பாடும் போதோ இது வந்து யூ கரெக்ட் இட். ஐம் ஷூர் யூ லேர்ன் இட் அண்ட் யூ வில் டூ இட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தரன்ஜி. சைந்தவி மேம். ஸ்ருதி, கஷ்டமான பாட்டு. இந்த பாட்டு எல்லாருக்கும் தே திங்க் இட்ஸ் அ வெரி ஈஸி சாங் கேட்டால். பட் நிறைய பொடி சங்கதி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பாட்டில். நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக பாடினீங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் இருந்தது நீங்கள் பாடுறச்சே. ஒன்லி சில சங்கதிஸ் எண்டிங் மாத்திரம் லைக் இந்த ஐவிரல் எடுத்து ஆலிவெண்ணை பூசி சேவை நான் செய்ய வேண்டும், நீ அழும்போது நான் அழ நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும். அந்த சங்கதிலாம் உங்களுக்கு எவ்ரி டைம் மிஸ் ஆச்சு. நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அந்த இடம் மட்டும் நீங்கள் சங்கதி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு மென்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சங்கதி எண்டிங் நோட்ஸ் மாத்திரம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறீங்களே தவிர அது கரெக்டாக பர்ஃபெக்டாக பாடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறேன். அதே மாதிரி லிரிக்ஸு, பூ பறிக்கும் பக்தன் போல மெதுவாய் நான் தூங்கும் போது விரல் நகம் களைவாய் மலர்கையில் மலர்வாய், அந்த லிரிக் மாத்திரம் அங்கே பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேயா? மற்றபடி பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க, க்யூட்டாக பாடினீங்க ஸ்ருதி. உங்கள் வாய்ஸில் இருக்கிற இன்னசென்ஸ் வந்து உங்களோட பெரிய ப்ளஸ்ஸு. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சைந்தவி மேம். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு. என்னடா அங்கே போயிடலாமா? போயிடலாங்க்கா. மார்க்ஸ் பார்த்துலாம். தரன்ஜி, உங்களோட மார்க்ஸ். தேங்க்யூ சார். சைந்தவி மேம், உங்களோட மார்க்ஸ் 8. தேங்க்யூ மேம். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே. ஓகே, ஸோ இன்னும் போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் டோட்டலாக யார் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ண முடியும். பார்த்துடலாம். தேங்க்யூ. அடுத்ததான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே அன்பிளக்ட் ரவுண்டில் வந்து பாட போகிறது ஹரி விக்னேஷ். ஹலோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மம்மி வந்திருக்காங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு பயம் இருக்கா இல்லை டிக்கெட் டு ஃபினாலேக்கு பயம் இருக்கா? டிக்கெட் டு ஃபினாலேக்கு தான். அம்மா முன்னாடி பாடியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் அங்கே போகிறது கொஞ்சம் பயம்தான். லெட்ஸ் see. உங்களுக்கா? நிச்சயமாவா? இருக்குங்க. பிகாஸ் எல்லாருமே நல்லா பாடிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஹெவி காம்படிஷன் அண்ட் ஹெல்தி காம்படிஷன். ஸோ லெட்ஸ் see. ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூக்கா. மழையில் நீ நனைகையில்
நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. ரோஜா 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 ரோஜா. கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேற கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன். நிழல் விழுந்தா மணலையும் அடியில் தாங்குவேன். உடையினை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடி மலரிடையினை உறுத்தும். ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உன்னை காண விடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றனர். நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 ரோஜா. கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன்.
மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு நறுகள் ஒன்று, ரோஜா 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 ரோஜா. கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேற கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. தேங்க்யூ ஸோ மச். ஹரி கண்டஸ்டன்ஸோட கண்டஸ்டன்ஸாக நாங்கள் எல்லாருமே வந்து உன்னோட பாட்டை அவ்வளோ ரசித்து பாடினேன். அங்கே நாங்கள் அவ்வளோ ரசித்து கேட்டோம். ரொம்ப அழகாக பாடு. இதுலேருந்து ஒன்று புரியுது, ஹரி விக்னேஷ் வந்து கேர்ள்ஸ்க்கு நடுவில் உட்கார வச்சா எல்லா பாட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு. இதுக்கு முன்னாடி பசங்க பக்கத்தில் உட்காரும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபீல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதானே உண்மை? அப்படிலாம் இல்லை, பாட்டு அப்படி அதனால ஃபீலிங்ஸோட அப்படியே. இல்ல காலையிலேருந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, எங்கே போனாலும் ஒரே கேர்ள்ஸ் தான், இங்க வந்தா எனக்கு சுத்தி கேர்ள்ஸ், காலேஜ்ல போற என்ன சுத்தி கேர்ள்ஸ். என்ன சுத்தின்னு சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் பொண்ணுங்க ஜாஸ்தியா இருக்காங்க சொன்னேன். அதை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க? ரொம்ப சாட்சி சொல்லுங்க, கண்டஸ்டன்ஸ் சொன்னாங்களா இல்லையா? பாத்தியா இல்ல மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் ப்ளீஸ்ங்க, அம்மா இருக்காங்க. ஏன் ஹரி விக்னேஷ் அம்மா ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மாட்டியா? வாங்க ஆண்டி, வாங்க ஆண்டி, கம் ஆன் ஆண்டி. ஐசே கதை வாய். ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களே. இவ்வளோ நாள் வந்து டெய்லி ஆசீர்வாதம் வாங்கினது கிடையாது, கட்டி பிடிச்சது கிடையாது. இங்க வந்து திடீர்னு ஒரு பாஸ்ட் வந்துருச்சு, லவ் வந்துருச்சு. ஸோ ஹரி விக்னேஷ், சரி நீ அந்த பக்கம் திரும்ப. வீட்டில் எப்படி? ரொம்ப சமத்தா? காலேஜில் எப்படி? சமத்து பையன்தான், ஆனா மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அதான் சொன்னேன்ல, பட் சமத்து பையன்தான். சமத்து பையன் தான், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கேர்ள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கேர்ள்ஸ். ஸோ போன வாரம் வந்து அவங்க அப்பா வந்திருந்தாங்க. பயங்கர சமத்துனா அப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான ஹரி விக்னேஷ் நாங்க யாருமே பார்த்தது இல்ல. அதனால தான் உங்களை மெயினா மேலே கூப்பிட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா மம்மிஸ் தான் வந்து உண்மையெல்லாம் ரிவீல் பண்ணுவீங்க, அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ஜெயா டிவி ஃபார் திஸ் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். இது வந்து நான் முதல் நாள் வந்த அன்னைக்கே ஃபர்ஸ்ட்டு வந்து கூப்பிட்டது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் இந்த டீம் எப்போவுமே வர முடியல. இவனோட குவாலிட்டியை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜட்ஜஸ் அண்ட் மென்டர்ஸ் அவனை பாலிஷ் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ஒரு சர்க்கிட்ட அனுப்பிச்சா கூட அவர் மட்டும்தான் அவனுக்கு குருவாக இருப்பார். இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே. இது எல்லாத்தோட நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து வரவே இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இவன் செல்லப்பிள்ளை. அது வந்து உண்மை சொல்லுவாங்க நார்மலாக. நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் டீச்சர் லீவ் கிடைக்காது. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானாக வளருன்ற மாதிரி இவனுக்கு எல்லாருமே இவங்க எல்லாருமா கைடன்ஸ். அது வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டீமுக்கு. மற்றபடி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல பையன் தான். ஹரி விக்னேஷ் டிக்கெட் டு ஃபினாலே. ஏன்னா இன்னைக்கு வந்து 6 பேர் தான் போக முடியும். எல்லாமே ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க. ஸோ இவங்க பாடுறது நீங்கள் கேட்டிருக்கீங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதும் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தது லைவாக உங்கள் பையன் பாடுறது பார்க்க? நல்லா இருந்தது. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் டே வந்தேன், அப்போ இவன் பாடல, அதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். பட் இன்னைக்கு தான் ஃபுல்லாக உட்காந்து கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூ ஷுட் கிவ் யுவர் பெஸ்ட் இன் யுவர் ஸ்டேஜ், அவ்வளோதான். அதுதான் நாங்கள் சொல்கிறது, வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இந்த ரிசல்ட்டை நினச்சி பண்ணும்போது நம்மளால பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இதுதான் நான் 2 வார்த்தை சேர்த்து பேசிங்கன்னா JSS 2 சீசன் 2க்கு ஆங்கராக உங்களே போட்டுருவாங்க. அவரே சொன்னீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். எப்படி பாடினாங்க ஹரி விக்னேஷ்? ஹரி சூப்பராக பாடினீங்க. ஹரி வேறு லெவல் ஃபீலு, பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. அண்ட் லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து சஸ்டெயின் நோட்ஸ்லாம் நிறைய, இந்த பாட்டு நிறைய சஸ்டெயின் நோட்ஸ் இருக்குது இந்த பாட்டு. அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. அந்த நான் சொல்வேன் ஹரிடாக பாடுறீங்க, கொஞ்சம் இதுவாக நிதானமாக பாடுங்கன்னு. அது நீங்கள் பயங்கரமாக இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கீங்க. பட் மற்றபடி ஃபீல் வாஸ் எக்ஸலண்ட்.
எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நீங்கள் யூல் ரீச் கிரேட் ஹைட்ஸ் ஹரி. நீங்கள் எங்கேயோ போய் நீங்கள் தேங்க்யூ ஸோ யூ மச். வில் ரீச் ரியலி நல்லா நல்லா வருவீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சைந்தவி மேம். தரன்ஜி. Hari Vignesh, what a performance, Hari Vignesh. தேங்க்யூ ஸோ மச். I have no words. எதுக்கு எவ்ரி ரவுண்ட் அட்லீஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஒரு 4-5 ரவுண்ட் எதுக்கு ஹரி விக்னேஷ்க்கு இன்னும் அந்த கோல்டன் ஷவரே கொட்டல நினச்சிட்டே இருந்தேன். இப்போ கொட்ட போதுன்னு சொல்லலை. ஷுர் யூ கோயிங் டு ரீச் கிரேட் ஹைட்ஸ். எல்லாம் ஆல் மை ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், ஸோ மச். தேங்க்யூ தரன்ஜி. ஸோ கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. மார்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கோமகன் சார் வந்தபோது வந்து ஹரிஹரன் மாதிரி வருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஸ்ரீனிவாஸ் சார் மாதிரி வருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுவே உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். தரன் சார் உங்களோட மார்க்ஸ் 10. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட். உங்களோட மார்க்ஸ் பார்த்துலாமா? இது வரைக்கும் நீங்கள் கோல்டன் ஷவர் வாங்கினதே இல்லைல்ல? இல்லை வாங்கினதில்லை. பார்த்துலாமா? பார்த்துடலாம். சரி, இப்போ வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? 10 வாங்கிட்டேன், இதுவே சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே, எஸ் எஸ் எஸ். பார்த்துலாமா? பார்த்துடலாம். சைந்தவி மேம் உங்களோட மார்க்ஸ் 'ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா'. தேங்க்யூ. இது தெரிஞ்சிருந்தா 2 எபிசோட் முன்னாடியே வந்திருப்பேன் போல. இன்னைக்கு மம்மி லக் வந்ததுக்கு அப்புறமா தான் அது வரணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் இது வந்தது, இந்த ரவுண்டில் வந்தது ரொம்ப சந்தோஷம் சீரியஸ்லி. இந்த டிக்கெட் டு ஃபினாலே அன்பிளக்ட் ரவுண்ட்ல வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸ்லேருந்து டாப் 6 கண்டஸ்டன்ஸ் தான் டிக்கெட் டு ஃபினாலே வாங்க போகிறாங்க. 3 ஃப்ரம் ஜூனியர் அண்ட் 3 ஃப்ரம் சீனியர். ஸோ அதில் இருந்து ஒருத்தர் தான் வந்து அந்த ஃபைனல் ப்ரைஸை வந்து வின் பண்ண முடியும். 1 ஃப்ரம் சீனியர் அண்ட் 1 ஃப்ரம் ஜூனியர். ஸோ இப்போ எல்லாரோட அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்து போனஸ் மார்க்ஸாக நம்ம பார்ப்போம்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த அன்பிளக்ட் ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். தரன் சார் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். Thank you for the lovely performance. Thank you so much. I should only thank you all. எங்களோட எல்லாரோட ஃபேவரட் பாட்டு நீங்க வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது என்னோட ஃபேவரட் பாட்டுன்னு. இன்னும் போனஸ் பாயிண்ட்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்க
ஏதாவது சொல்லணுமா? அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பை நோ தே ஆல் நோ அடுத்த ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என்ன செய்யணுன்றது. யூ கம் ஸோ ஃபார். ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அப்படியே வந்து ஸ்டேஜில் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இட் ஷுட் பி யோர் டே. Right. Thank you, sir. Please take a தேங்க்யூ seat. தேங்க்யூ. இப்போ டாப் 8 contestants நம்ம கூட இருக்காங்க. 4 from senior and 4 from junior. ஸோ இதில் இருந்து 6 பேர் டாப் 6 மட்டும்தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த இடத்த வந்து பிடிக்க போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு 2 பேர் நம்மளை விட்டு எலிமினேட் ஆகி போக போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி 3 சீனியர்ஸ் அண்ட் 3 ஜூனியர்ஸ் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். ஸோ 8 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் 20 எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். போனஸ் பாயிண்ட்ஸ் படி யார் லீஸ் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். யார் லோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் ஃபர்ஸ்ட் மேலே கூப்பிடுறேன். சீனியர் டீம்லேருந்து அஜய் குலு ஜோசப், ஜூனியர் டீம்லேருந்து ஸ்ருதி, ஸோ சீனியர்ஸ்லேருந்து அஜய் அண்ட் ஜூனியர்லேருந்து ஸ்ருதி, நீங்கள் 2 பேர் தான் வந்து இன்னைக்கு கம்மி ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க போனஸ் பாயிண்ட்ஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது. ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 20 தரன் சார் 9 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைந்தேவ் மேம் 9 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. போனஸ் பாயிண்ட்ஸில் தரன் சார் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைந்தேவ் மேம் 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அஜயோட டோட்டல் ஸ்கோர் வந்து 25 பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஸ்ருதி அவுட் ஆஃப் 20 தரன் சார் உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைந்தேவ் மேம் உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. தரன் சார் வந்து போனஸில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைந்தேவ் மேமும் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக 22 பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த அன்பிளக்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. வி ஆல்மோஸ்ட் பிகம் லைக் அ ஃபேமிலி. ஸோ உங்களோட மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். First of all, I didn't expect that I will come this much way actually. I like to thank God Almighty himself for giving us such a platform and a stage like this, a beautiful stage like this. Secondly, I want to thank my parents because without their encouragement, I won't come this from Kerala to Chennai and participate a show like this. And my gurus, special thanks to the mentor, especially Janani ma'am. Judges, Dharan sir, Attan, and Saindavi ma'am, I have never seen such encouraging, such a loving judges in my life. So thank you so much for the corrections. Then contestants, here we had a healthy competition, but they were my friends actually. They all are my friends actually. They are my brothers and sisters like in my home. Third thing, you, Nishaka. Yeah, a great. She's not only an anchor, she's an akka for us, big sister for us. I don't know what to say. I will never forget anyone in this show. No one. So, thank you so much. ஸ்ருதி, எஸ், நான் சொல்கிறதுக்கு எதுவுமே மிச்சம் வைக்கல. எல்லாமே அவரே சொல்லிட்டாரா? எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆடிஷன்ஸ் எல்லாமே தாண்டி அப்படியே ஏதோ ஒன்று கொண்டு வந்துருச்சு அப்படியே இங்கே வரைக்கும். இதெல்லாம் இல்லை, நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களை இங்கே கொண்டு வந்துச்சு. Can't see you like this. Stop crying, okay? நான் அழவே இல்லைக்கா, அழமாட்டேன். Okay, be strong. சைந்தேவி மேம், தரன் சார் முன்னாடிலாம் அவங்களெல்லாம் டிவியில் கூட இப்போ தான் நேர்லலாம் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் மென்டாஸ், எஸ்பெஷலி ஜனனி மேம். கண்டஸ்டன்ஸில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் நிஷாக்கா அவங்களையும் வந்து மிஸ் பண்ண முடியாது. அதான் இது வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் தான். alright so we'll ask the judges தரன் சார் அண்ட் சைதேவ் மேம் இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் ஸ்டில் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும் ஃபைனல்ஸ்க்கு 3 பேர் தான் போக முடியும் இவங்க எல்லாமே இங்கே அழுகுறதை பார்த்தா அது எஸ்பெஷலி அஜயோட ஸ்பீச் கேட்கும்போது அது முடியாட்டி கூட அது அரை மணி நேரம் லிஸ்ட்டாக இருந்தால் கூட அரை மணி நேரமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். பட் என்னன்னா இட்ஸ் அ வெரி ஹெல்தி ஷோ. இதுலேயே தெரியுது யாருமே விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு யூனோ இவ்வளோ டீப்பாக இந்த ஹோல் ஷோவில் இருக்கிறவங்க இப்போ எங்களுக்கெலாம் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹோல் யூனிட்டே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எலிமினேட் ஆனதாகவே நான் பார்க்கல. ஓகே யூ ஆர் வெரி மச் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் டு கெட் இன் டு த வைல்ட் கார்டு ரவுண்ட். நெக்ஸ்ட் யூ ஹாவ் அ வெரி வெரி பிக் சான்ஸ். எனக்கு நீங்கள் 2 பேருமே வந்து அந்த வைல்ட் கார்டில் வரணும், வந்து அதில் வந்து திரும்பி நீங்கள் ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸில் வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு நான் உங்களை அங்கே சந்திக்கணும். ஓகே ஸோ உங்கள் வர்த்தத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். சைதேவ் மேம் வந்த உடனே நினச்சேன் எப்படி இதுலேருந்து 6 பேர் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு அனுப்புறது. சீனியர்ஸில் 3 பேர், ஜூனியர்ஸில் 3 பேர், எல்லார் பேரும் பார்த்தோன்னா ஐயோ எல்லாருமே பயங்கரமாக பாடுவாங்களே, இதில் யாரை செலக்ட் பண்ணுறது, யார் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இப்போது நாங்கள் போய் கேல்குலேஷன் டோட்டல் பார்த்தபோது தான் வந்து ஐயோ இவங்க போகிறாங்களான்ற மாதிரி அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். வைல்ட் கார்டு ரவுண்ட் இஸ் த நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த சீசன்லேயே எல்லா எபிசோட்லேயும் பாடின பெருமை வந்து உங்கள் 2 பேருக்கும் இருக்கும். ஏன்னா அடுத்த ரவுண்ட் இவங்க யாருமே பாட மாட்டாங்க, பட் நீங்கள் பாடுவீங்க. ஸோ ஒரு வெறியோடு நீங்கள் அந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் பர்ஃபார்ம் பண்ணணும், ஃபைனல்ஸில் நீங்கள் பாடணும். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், தட் இஸ் த வைல்ட் கார்டு ரவுண்ட். யூ ஆர் நாட் கெட்டிங் எலிமினேட்டட். 2 பேரும் rocket. Okay, we'd really like to see you in the finals. So Shruti, okay, நீங்க 2 பேரும் please take your seat. Next round நீங்க perform பண்ண போறீங்க, so you're with us. Jaya Star Singers ஓட ticket to finale round ஓட top 6 contestants இவங்க தான். ஜூனியர்ஸ்ல 3 பேர், சீனியர்ஸ்ல 3 பேர். ஸோ முதல்ல யார் அந்த இடத்துக்கு போய் உட்கார போறாங்க அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஜூனியர்ஸ்ல பார்த்துருவோம். ஸோ முதல்ல அந்த ticket to finale போய் உட்கார போறது லாவண்யா. ஸோ உங்களோட மார்க்ஸ் டீம்ல இருந்து யார் முதலாவதா அந்த டிக்கெட் டு ஃபினாலே இடத்துல போய் உட்கார போறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கிடையாது, 2 பேர். என்ன 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா விஐபி டீம் தலைவரும் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவி 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரி விக்னேஷ் உங்களோட ஸ்கோர். உடல்கள் நான் 2 ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. ஓகிஷா சாண்ட்ரா நாடகம் தொல்லையோ. ஸோ 2 பேரும் மற்ற டைம்ல நீங்க அங்க போய் உட்கார போறீங்க. ஜூனியர்ஸ்ல இருந்து யாரு பார்க்க போறாங்கன்னு பாப்போமா? செகண்டா யார் போக போறாங்கன்னு பார்த்துடலாமா? பூமிகா. தேங்க்யூ தேங்க்யூ. போக போறது விருஷா. உன்னை நான்
டைம் டார்லிங். ஸோ உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாமா? புது வெள்ளை மழை பொழிகின்றது இந்த ஸோ நீங்கள் தான் தேர்ட் கண்டெஸ்டன்ட் இன் ஜூனியர் டிக்கெட் டு ஃபினாலேல செலக்ட் ஆயிருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஸோ த ஃபைனல் கண்டெஸ்டன்ட் டிக்கெட் டு ஃபினாலேக்கு செலக்ட் ஆயிருக்கிறது ஜூனியர் டீம்ல இருந்து சாய் வர்ஷினி. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே அண்ட் அன்பிளக்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கிற டாப் 6 கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க தான். சீனியர்ஸ்ல 3 பேர், ஜூனியர்ஸ்ல 3 பேர். ஸோ அடுத்ததா வைல்ட் கார்டு ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறவங்களும் இங்க இருக்காங்க. அஜய், குலு, ஜோசப் அண்ட் ஸ்ருதி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் திஸ் இஸ் நிஷா கணேஷ் சைனிங் ஆஃப் இன் ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ்.